ஸ்டேஞ்ச் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பா ஆதவ அர்ஜுனா 156 பக்கங்கள் கொண்ட ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாரு. அதில் தான் இப்போ தீர்ப்பு எல்லாமே வந்துருந்துச்சு. அதில் ஒரு 3 பக்கங்களை நான் உங்களுக்கு படிக்க போகிறேன். இது பொய்யா இல்லை உண்மையா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து நீங்கள் நடுநிலையாக கருதுகிற சில ஊடகங்கள் இருக்கலாம். அந்த ஊடகங்களில் படிச்சிருப்பீங்க, இல்லை பத்திரிகைகளில் படிச்சிருப்பீங்க, இல்லை உங்கள் நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் நடந்து கேட்டிருப்பீங்க இல்லையா? அதோட ஒப்பிட்டு இப்போ நான் இந்த படிக்கிறேன், இந்த பக்கங்கள் இவங்க சப்மிட் பண்ண அந்த பக்கங்களை படிக்கிறேன். எது உண்மை அப்படின்னு நீங்களே முடிவுக்கு வாங்க. அதாவது தீர்ப்பு கூட கொடுங்க. இவங்க நல்லவர்களா கெட்டவர்களா நீங்கள் கூட தீர்ப்பு கொடுங்க. அதுக்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த சேனலை ஆரம்பித்து என்னுடைய ஃபுல் டேட்டாவை சொல்லணும், ட்ரோல் இல்லாமல் செட்டர் இல்லாமல் ஒரு டேட்டாவும் சேர்ந்து சொல்லணும் அப்படின்றக்காகவே ஸ்டேஞ்ச் டாக்ஸில் என்னுடைய குரல்களை நான் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கேன். தற்போது சேனல் மானிட்டைஸ் ஆகிருக்கு. அதுக்கு முழுக்க நீங்கள் கொடுத்த ஆதரவு மட்டும்தான். உங்களுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, தேங்க்ஸ் பட்டனும் நாங்கள் ஆன் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஆதரவு மூலிமா நான் தொடர்ந்து பயணம் பண்ணுவேன் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கண்டென்ட்டுக்கு போகலாம். அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கரூரில் 27/9/2025 அன்று இரவு 7:31 மணிக்கு உரையை முடித்ததும் போலீஸ் பாதுகாப்புடன் வெளியேறினார். அப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருந்த துயரங்கள் குறித்து எதுவுமே தெரியாது என்று கூறியுள்ளார். போலீஸ் அது இருக்கட்டும். அதாவது இவர் பேசி முடிச்சு வெளியில போயிட்டாராம், 7:31 வெளியில போயிட்டாராம். அதனால அங்க நடந்தது எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. நீங்க மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல போய் பாருங்க. விஜயே பாட்டில தூக்கி போட்டாரு, விஜய் கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போனாங்க, விஜய் கேரவனுக்கு கீழே இருக்கிற ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்க, அங்கேருந்து ஒருத்தன் கவனம் ஈர்க்கிறதுக்காக செருப்பு எடுத்து எரிஞ்சான், அங்க ஒரு அம்மாவை தூக்கிட்டு போனாங்க. இந்த காட்சிகள் எல்லாமே 10 நாளா சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா விஜய்க்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை சினிமாவில் இந்த டூப் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் டூப்பை மேலே ஏறி பேச வச்சாரா, இவர் அந்த இடத்துக்கே வரலையா, அப்படி நம்ம இது எடுத்துக்கலாமா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த சம்பவம் நடந்து இவர் இது கண்கூடா இவர் பார்த்துருக்காரு. ஆனால் நான் பார்க்கல அப்படின்றது எவ்வளவு மனித நேயமற்ற செயல், எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தையை உச்சநீதிமன்றத்தில் இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம்.